குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை முருக பகவானுக்கும் அம்மனுக்கும் மிக உகந்த நாள். எனவே அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் செய்துட்டு வாங்க. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:21 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருங்கள். அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 19/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 19/12/2023 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைவருக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரிடமே நிறுவனமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் அனுசரித்து போகணும். வண்டி வாகனங்கள் போது மிக ஜாக்கிரதையாக போகணும். கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய நல்ல நாள். அதே புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான சூழல் ஏற்படும். விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. மனதில் ஒரு புதுவிதமான ஒரு திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். நீண்ட நாள் மனதளவில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும். குடும்பத்தாரில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி, ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்லதாக நடக்கும். நண்பர் வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக பணிகள் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். அதே போல் சொந்த ஊர் செல்வதற்குண்டான எண்ணங்கள் கண்டிப்பாக வந்து போகும். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறைதலாக இருக்கும். அதே போல் உறவினர்கள் பற்றிய புரிதல், மற்றவர்களுடைய பற்றிய புரிதல் என்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து செயல்படணும். வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போகணும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து தான் போகணும். அலுவலகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பொறுமை காக்க வேண்டும். பயணம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அனைவரிடம் பேசும்போது யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. பொருளாதாரத்தில் ஏறும் இறங்கும் முகமாக தான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். எதுலேயுமே முன்கோபம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, புதிய புதிய நபருடைய அறிமுகம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அதே போல் உத்தியோக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது.
கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் இன்று ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலா ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்த மாதிரி முடிப்பீங்க. முக்கியமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் தயவுசெய்து யாரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு தடையாக யாராவது இருந்தாங்கன்னா உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை முடியாமல் இருந்தால் அந்த பிரச்சனை முடிவதற்குண்டான ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, பழைய நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாய்ப்பு அமையாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே இன்று நிறைவேற்றுவீர்கள். இறை வழிபாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளில் நன்மை தரும். உடனிருப்பவர்கள் சிலரை பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான அமைப்பு இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகளின் வழியில் உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலை இன்று தொடரும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக 2 மடங்காக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு காட்டுவாங்க. சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அலைச்சலுக்கு தகுந்த ஊதியம், அலைச்சலுக்கு தகுந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுக்கு ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்வீங்க. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு தேவைகள் அனைத்துமே, வீட்டிற்கு தேவையான அனைத்துமே இன்று நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் மந்த நிலைகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வெளிநாடு, வெளியூர் மற்றும் வெளிதேசங்களுக்கு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக கண்டிப்பாக அமையும். உயர் அதிகாரியிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு நல்லா செய்கிறது நல்லது. அதே போல் அதிகார இடத்துல கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்த்து பேசாதீங்க, அடங்கி போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதிலும், போட்டியாளர்களை எதிர்ப்பதிலுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் தயவுசெய்து பொறுமையாகவும் நிதானத்துடன் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். பொன் பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். தாங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் தயவுசெய்து செய்யவும். சோழி பிரசன்னம் மற்றும் ஜாதகம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். எனவே தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக ஒரு வெற்றி நாளாக, ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக அமைய எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.